இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்களை பழிவாங்க யாரோ தூண்டி விட்டு தானே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யாரு யாரு அந்த முனுசாமியா? சொல்லு, அவன் தான் செய்ய சொன்னானா? உங்க கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்பா, இந்த ஆள்கிட்ட என்னப்பா பேச்சு? கிளம்புங்க, வாங்க. அண்ணா வாணா. கிளம்புங்க, தாராளமா கிளம்புங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணி இங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை அவமானப்படுத்தி பேசி சட்டத்தை மதிக்காம போனீங்கன்னு உங்க மேல எக்ஸ்ட்ராவா கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதுவும் நான் பைலபிள் செக்ஷன் போட முடியும். யாரோ என்ன மாட்டி விடதான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியல. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நாங்க இருக்கோம். அந்த ஃப்ராட்கார பொம்பளைங்க எங்க இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம். அண்ணி, நீங்க கூட வாங்க அண்ணி. வாங்க, நேரா ஸ்டேஷன் போவோம். அப்புறம் மத்தத பாத்துக்கலாம். வாங்க போலாம். சரி வாங்க. மேடம், ஏய் வாங்கடா. மாமா, ஏய், எங்கடி வந்த? நாங்க எல்லாரும் இருக்கோமா இல்ல செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா பாரு. நீ பண்ற பாவத்துக்கு கடவுள் உனக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பான். அத்தை, என் குழந்தை மேல சத்தியமா நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல அத்தை. நீங்க வேணும்னா இங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சு பாருங்க. ஐயா, இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது இதை எங்களால சொல்ல முடியல. அதனால தாங்க அமைதியா இருந்தோம். உங்க மருமக சொல்றது உண்மைதாங்க ஐயா. ஒரு அம்மாவும் பொண்ணும் இங்க வந்தாங்க ஐயா. அவங்களுக்கு தான் இவங்க உதவி பண்ணாங்க. இவங்க மேல எந்த தப்பும் இல்லை. அவங்க தான் வேற ஏதோ கோல்மால் பண்ணி இவங்கள மாட்டி விட்டுட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் மாத்தி தான் உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அந்த பொம்பளை மேலேயே டவுட்டு தான். சரி, உங்க மருமகளே சொல்லும்போது சரியா தான் இருக்குன்னு நானும் நினைச்சிட்டேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரியே அது தப்பாயிடுச்சு. சார், அந்த பொம்பளை எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கம்மா, ஆனா சரியா ஞாபகம் தான் இல்ல. சார், இங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்குமா? அதை வச்சு நான் அவங்களை கண்டுபிடிச்சிருவேன். அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் பர்மிஷன் இல்லாம அதை நான் கொடுக்க முடியாதுமா. அந்த ஆள் ஒரு சைக்கோ. எங்களே அடிப்பாரு. நீ எடுத்துட்டு வந்து கொடு, நான் பாத்துக்கிறேன். சார், நான் சொல்றது கேளுங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆட்சியே மாற போகுது. நீங்க பயப்படாம போய் எடுத்துட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ணல, நியாயத்துக்காக உதவி பண்றீங்க. மேடம், உங்க நம்பருக்கு அனுப்பியிருக்கேன். வந்துருச்சு சார். தேங்க்யூ. அந்த பொம்பளையோட போட்டோவை உங்களுக்கு அனுப்பியிருக்கமா? யாராவது சொல்லிடுவீங்க? சொல்லி பாருங்க. உங்க இன்ஸ்பெக்டரு இன்னும் 10 நாள்ல இங்க இருந்து டிரான்ஸ்பர்ல போயிடுவாரு. இந்த தொகுதியில நான் தான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன். ரொம்ப நன்றி சார். மாமா, நான் வந்துடுறேன். தலைவா, டேய், கூட போங்கடா. பாத்துங்க. பாருங்க அண்ணி, ஃப்ராடு வேலை பார்த்துட்டு திமிரா வர பேசுறா. என்ன பாக்குற? உன் குடும்பத்தை ஜெயில தூக்கி வச்சா அதுக்கு நான் தான் ஆளா? என்னையே பகச்சுக்கிற? போடுங்க அண்ணி. என்னையே அடிச்சிட்டியா?
மறுபடியும் அடிக்கிற? வேண்டாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. யார் உன்னை இப்படி பண்ண சொன்னது? என்னடி முறைக்கிற? சொல்லு. சொல்றேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்எல்ஏ பொண்ணு திவ்யா தான். திவ்யாவா? அவங்க நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஆசைப்பட்டுதான் இப்படி பண்ணிட்டேன். என்ன விட்டுருங்க. இது பாரு, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். அது மாதிரியே செஞ்சனா நான் உன்னை விட்டுடுறேன். என்ன யோசிக்கிற? சரி, நான் சொன்ன மாதிரி நீ செய்யலனா உன் கதை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு மூட் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாமா, இல்ல உன்னை இங்கேயே காலி பண்ணி கோவத்துல தூக்கி வீசிடலாம்? ஐயோ, அப்படிலாம் பண்ணிடாதம்மா. என்ன ஐயோ? இதெல்லாம் நீ மட்டும்தான் பண்ணுவியா? நான் பண்ண மாட்டேனா? தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதம்மா. அந்த பயம் இருக்குல்ல? நல்லது. சோ சொன்னது சரியா? சரி. பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். இத்தனை நாளா பிட் பாக்கெட்டு, செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். என் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தான் எக்ஸ்எம்எல்ஏவை வரதட்சணை கேஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துல சொன்னீங்க. நானும் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன். அவங்க வீட்டு மருமக மேலையும் பழிய போட்டுட்டேன். அவங்க குடும்பத்தை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டேன். பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. எதுக்கு விலாவரியா சொல்லிட்டு இருக்க? நான் கேட்டனா? இல்ல மேடம், ஒரு உதவி கிடைக்கும் போது அதை மறக்க கூடாதுல்ல, அதனால சொன்னேன். வேற யார்கிட்டயும் சொல்லிக்காத. கிளம்பு. ரொம்ப நன்றிமா. நான் வரேன்.